अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய தொடங்குகின்ற திருமங்கையாழ்வார் தம்முடைய பெரிய திருமொழியினுடைய இரண்டாம் திருமொழியிலேயே அவர் திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அடுத்தபடியாக பத்ரிகாசிரமத்தை 2 திருப்பதிகங்களாலே 20 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அடுத்தபடியாக இப்பொழுது அவர் சாலக்கிராமம் என்கின்ற திருப்பதி அதை மங்களாசாசனம் செய்கின்றார். பண்டை நாளிலே அவந்திகா என்று வழங்கப்பட்ட ஒரு தேசம், அவந்தி தேசம் என்று வழங்கப்பட்ட தேசம்தான் தற்பொழுது நேபாள தேசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நேபாள தேசத்திலே ஒரு மலையினுடைய உச்சியிலே அது அமைந்திருக்கிறது. சாலமரங்கள் நிறைந்திருந்தபடியினாலே சாலக்கிராமம் என்று பெயர் ஏற்பட்டது என்று கொள்ளலாம் என்று தெரிவித்தேன். அதையும் தவிர ராமபிரான் அவன் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக அந்த சால மரங்களை துளைத்தான் அல்லவா, அப்படிப்பட்ட சாலமரம் மிகுத்திருக்கக்கூடிய ஒரு இடமாகினாலே இந்த இடத்திற்கு சாலக்கிராமம் என்று பெயர் ஏற்பட்டது என்று இப்படி சொல்லுவதுண்டு. அதுவும் ஒரு கருத்தாக சொல்லுவதுண்டு. அதையும் தெரிவித்தேன். அப்படிப்பட்ட சாலக்கிராமம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தொழிருக்கிற எம்பெருமானை ராமபிரானாகவே அனுபவித்தார். ஏறக்குறைய ஒரு 4-5 பாசுரங்களிலே ராமாவதாரத்தை சரித்திரத்தையே சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இந்த திவ்யதேசத்திலே எழுந்தொழிருக்கிறான் என்று காட்டினார். அதற்கு மேலே 1-2 பாசுரங்களிலே அப்படி ராமனாய் அவதரித்த எம்பெருமான் தான் மற்றுமுள்ள அவதாரங்களையும் செய்தவன், பல பல திவ்யதேசங்களிலேயும் எழுந்தொழியிருப்பவன் என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு வந்தவர். அடுத்தபடியாக இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கின்ற இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அவர் தெரிவிப்பது இரணியனை வதம் செய்த நரசிங்க பெருமான் அவன் எழுந்தொழியிருக்கிற இடம் சாலக்கிராமம் என்று தெரிவிக்கின்றார். ஏற்கனவே நான் தெரிவித்தது போல இந்த சாலக்கிராமம் நாம் கிரகங்களிலே வைத்து பூஜிக்கக்கூடிய அந்த சாலக்கிராம கற்கள் அவைகளும் கூட இந்த திவ்யதேசத்திலிருந்து தான் பெறப்படுகின்றன. அந்த சாலக்கிராம கற்களிலேயே கூட சில சாலக்கிராம மூர்த்திகளை நரசிம்ம மூர்த்திகள் என்றே சொல்லி வழிபடுவது உண்டு. அதையும் கூட குறிப்பால் காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார் என்றே கூட நாம் கொள்ளும்படியாக இந்த 7வது பாசுரம் அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். ஏனோர் அஞ்சவெஞ்சமத்துள் அரியாய் பரியவிரணியனை ஊனாரகலம் பிளவெடுத்த ஒருவந்தானே இருசுடராய் வானாய் தீயாய் மாருதமாய் மலையாயல நீர் உலகனைத்தும் தானாய் தானுமானாந்தன் சாலக்கிராமமடனெஞ்சே. ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துள், ஏனோர்னால் அதாவது விரோதிகள், எம்பெருமானுக்கு விரோதிகளான ராட்சசர்கள் அசுரர்கள் அவர்களெல்லாம் அஞ்சும்படியாக பெரிய போரிலே சென்றான். என்ன செய்தான்? அரியாய் பரியவிரணியனை, பரியவிரணியன் என்னால் மிகவும் பருத்தவனான இரணியன், மிகப்பெரிய உருவத்தோடு இருந்தானாம் அந்த இரணியன். அல்லது பருத்தவன் என்றால் உடலாலே மட்டுமல்ல, வரத்தாலே இன்னும் புஜபலத்தாலே தோல் வலிமையாலே பெருத்தவன் ஆயினாலே அப்படிப்பட்ட பரிய விரணியனை ஊனாரகலம் பிளவெடுத்த என்று அவனுடைய அகலம் என்றால் மார்பு, ஊன் பொருந்திய மார்பு, அந்த மார்பை பிளந்தான் என்று அவனை சொல்லுகின்றார். இப்படி பிளந்த பொழுது அடியவர்கள் மட்டுமல்ல அவனுடைய விரோதிகள் அவர்களும் கூட அஞ்சி நடுங்கினார்கள். ஐயோ, இப்படி கோபம் வந்து விட்டதே எம்பெருமானுக்கு, இது என்னாய் விடுமோ என்று அடியவர்கள் அஞ்சினார்கள். ஆனால் விரோதிகள் நமக்கும் என்ன தீங்கு விளையுமோ என்று அஞ்சினார்கள் என்று சொல்லலாம். அப்படி ஏனோர் அஞ்ச வெஞ்சமத்துள் அரியாய் பரிய இரணியனை ஊனார் அகலம் பிளவெடுத்த ஒருவன், அந்த எம்பெருமான் அவன்தான் தானே இரு சுடராய், அதாவது அவன்தான் சூரியனாக இருக்கிறான், சந்திரனாக இருக்கிறான்.
என்று சொன்னால் என்ன பொருள் அதற்கு? அந்தந்த பொருள்களுக்கெல்லாம் அவன் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு அந்த பொருள்களையும் அவன்தான் இயக்குகிறான். சூரியனையும் அவன்தான் இயக்குகிறான், சந்திரனையும் அவன்தான் இயக்குகிறான் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆஹா, அவன் இருசுடராய், வானாய், தீயாய், மாருதமாய் என்று அவன்தான் ஆகாசமாயிருக்கிறான், நெருப்பாயிருக்கிறான், மாருதம் காற்றாயிருக்கிறான் என்று சொல்லும்படியாக வானாய், தீயாய், மாருதமாய், மலையாய் என்று மலைகளாகவும் இருக்கிறவன் அவன்தான். மலையாய், அலைநீர் உலகனைத்தும், அலைநீர் என்று அலையினுடைய நீராயும் அவன்தான் இருக்கிறான். உலகனைத்தும் தானாய் என்று உலகனைத்திற்கும் உள்ளே அவன் அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு அத்தனை பொருள்களையும், அதாவது இருசுடர் என்ன, வான், தீ, கால் என்று என்னென்ன உண்டோ பஞ்சபூதங்கள் அனைத்தையும் அவன் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அதற்கு அந்தர்யாமியாய் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு தரிப்பை உண்டாக்கி அவர்களை பொருளாக ஆக்கி அவர்களை கொண்டு இவன் உலகத்தை எல்லாம் ஆளுகிறான் என்கிற அர்த்தத்தை தெரிவிக்கும் வண்ணமாகத்தான் இப்படி வானாய், தீயாய், மாருதமாய், மலையாய், அலைநீர் உலகனைத்தும் தானாய் தானுமானான் அப்படி இருக்கிற எம்பெருமான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். இன்னும் ஒரு சிறப்பு பொருளும் கொள்ளலாம். இந்த பாசுரத்திலே அந்த அரியாய் பரிய இரணியனை என்று இரணியனை வதம் செய்த அந்த செயல் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே இரணியனை வதம் செய்கிற காலத்திலே எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக பகவான் தான் இருக்கிறான். உன்னிலும் உளன், என்னிலும் உளன் என்றெல்லாம் பிரகலாதன் சொன்னான் அல்லவா? அதை கேட்டவுடனே இரணியன் எங்கிருக்கிறான் என்று கேட்க எங்கும் உளன் என்று தெரிவித்தான். ஆஹா, அந்த பிரகலாதனுடைய அந்த வாய்ப்பேச்சை, அவன் சொன்ன வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் அந்த சமயத்திலே எங்கும் இருந்தான் என்று சொல்லப்படுவதுண்டு. அதை கூட ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்று கொள்ளலாம். அந்த சமயத்திலே வானாய், தீயாய், மாருதமாய், மலையாய், அலைநீர் உலகனைத்தும் தானாய் என்று அப்படி எல்லாவிடத்திலும் பறந்திருந்தான். எப்பொழுதும் அந்தர்யாமியாக இருக்கிறான் என்றாலும் கூட அந்த சமயத்திலே இன்னும் விசேஷித்து அந்த பொருள்களிலே அவன் இருந்த நிலை அதையும் சொல்லுகிறது என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட தானும் ஆனான் அவன்தன் சாலக்கிராமம் என்று இந்த பாசுரத்திலே அந்த சாலக்கிராமத்தை நரசிம்மமூர்த்தியாகவும் சேர்த்து அனுபவிக்கிறார் என்கிறது இந்த பாசுரத்தினுடைய சிறப்பாக நாம் கொள்ளலாம். இப்படி அருளி செய்தவர் அடுத்தபடியாக 8வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், சிவனுக்கு ஓர் ஆபத்து ஏற்பட்டது, ருத்ரனுக்கு. அதாவது பிரம்மாவனுடைய தலையை அவன் கிள்ளிவிட்டான் அல்லவா? அப்பொழுது அந்த தலையானது ருத்ரனுடைய கையிலே ஒட்டி கொண்டு விட்டது. அந்த கையை விட்டு அந்த கபாலம் அகலவே இல்லை. ஆகினாலே அவனுக்கு கபாலி என்கிற பெயரும் ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது ஒரு அசரீரி சொல்லிற்றான், இந்த கபாலத்தை கொண்டு நீ எல்லா இடத்திலும் பிக்ஷை எடுக்க வேண்டும். என்றைக்கு இந்த கபாலம் நிறைகிறதோ அன்றைக்குத்தான் இந்த கபாலம் உன்னுடைய கையை விட்டு அகலும் என்று அந்த அசரீரி சொல்லிற்றான். அதன்படியே இவனும் பிக்ஷாண்டானாக எல்லா இடத்திற்கும் சென்று அப்படி அந்த கபாலத்தை கொண்டு பிக்ஷை கேட்டான். எத்தனை இட்டாலும் அந்த கபாலம் நிறையவே இல்லை, கையை விட்டு அகலவும் இல்லை. ஆனால் பகவான் நாராயணன் அவனிடத்திலே வந்தான். அப்பொழுது தன்னுடைய மார்பில் இருந்து அப்படி சில ஸ்வேத பிந்துக்கள், அந்த வியர்வை அல்லது இரத்த துளிகள் அவற்றை இந்த கபாலத்திலே ஸ்ரீமன் நாராயணன் சேர்த்தான். உடனே அந்த கபாலம் கையை விட்டு அகன்று விட்டது என்று இது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதை அப்படியே பாசுரத்திலே காட்டி அப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த சிவனுடைய சாபம் தீர்த்த எம்பெருமான், அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் சாலக்கிராமம் என்று நமக்கு காட்டுகின்றார். வெந்தார் என்பும் சுடுநீரம் மெய்யில் பூஜை கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டுலகம் பிரியம் பெரியோன் தான் சென்னு என்னெந்தாய் சாபம் தீரன்ன இளங்கமுதனீர் திருமார்பில் தந்தான் சந்தார் பொழில் தோண்ட சாலக்கிராமமடனெஞ்சே. வெந்தார் என்பும், அதாவது காட்டிலே வெந்து போனவர்களுடைய, சுடுகாட்டிலே வெந்து போனவர்களுடைய எலும்பை மாலையாக கொண்டிருக்கிறான். யாரு? ருத்ரன், சிவன். வெந்தார் என்பும் சுடு நீர், நீரு என்றால் அதுதான் சாம்பல், அதையும் பூசிக்கொண்டிருக்கிறானாம். ருத்ரனுடைய வேகத்தை விவரிக்கிறார். வெந்தார் என்பும் சுடுநீரும் மெய்யில் பூசி, சுடுநீற்றை மெய்யிலே பூசி இருக்கிறான். அதற்கு பிறகு ஓர் சந்து ஆர் தலை என்றால் நிறைய ஓட்டைகள் எல்லாம் இருக்கக்கூடியதான அந்த கபாலம், அந்த கபாலத்தை கொண்டு கையில் கொண்டு திரிகிறானாம். ஓர் சந்தாறு தலை கொண்டு
உலகேழும் திரியும். ஏழுலகம் திரிந்தான். எதற்காக? இந்த மண்டையோடு நிறைய பிக்ஷை பெற வேண்டுமே, அதற்காக திரிந்தான். உலகேழும் திரியும் பெரியோன் அவன் சென்றான். அந்த பெரியோனான சிவன் அவன் சென்று நாராயணனிடத்தில் என்ன பிரார்த்தித்தான் என்றால், என் எந்தாய் சாபந்தீரன்னா, என் எந்தாய் என்னுடைய தலைவனே, என்னுடைய சாபத்தை தேவரீர் தான் தீர்த்தருள வேணும் என்று பிரார்த்திக்க, உடனே எம்பெருமான் என்ன செய்தான்? இலங்கு அமுது நீர் திருமார்பில் தந்தான். திருமார்பிலே இருக்கக்கூடிய அமுது நீர், ஆஹா, சாபத்தை போக்கக்கூடிய அந்த வியர்வை நீர், அதை எடுத்து அந்த கபாலத்திலே சேர்த்தான். உடனே அவனுடைய கையிலிருந்து கபாலம் அகன்று அவனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இளங் அமுத நீர் திருமார்பில் தந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது எங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்றால், சந்தார் பொழில் சூழ்ந்தழகாயா என்று மிகவும் வாசனைமிக்க பொழில்களாலே சூழப்பட்ட அந்த சாலக்கிராமம் என்கிற திவ்ய தேசத்திலே அவன் எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தை நெஞ்சே நீ சென்று அடை என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, உலகிலே மிக பெரியோனாக சொல்லப்படுகிற அந்த ருத்ரனுக்கே ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்ட பொழுது அந்த தோஷத்தை போக்கின எம்பெருமான் சாலக்கிராமத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்றால், அவனை போய் நாம் சென்று சேவித்தால் நம்முடைய எப்பேற்பட்ட தோஷங்களும் எப்பேற்பட்ட பாவங்களும் விலகிவிடும் என்பதிலே என்ன ஐயம்? ஆயினாலே அந்த எம்பெருமானை நாம் எல்லோரும் சென்று சேவிக்க வேண்டாமா? அதைத்தான் இந்த பாசுரத்திலே அப்படி சாபம் தீர்த்த அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் அது சாலக்கிராமம், அங்கே சென்று நீ சேவிப்பாயாக என்று தெரிவிக்கின்றார். இந்த சாபம் தீர்த்தது பத்ரிகாசிரமத்திலே தான் என்று புராணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும், அப்படி பத்ரிகாசிரமத்திலே சாபம் தீர்த்தவன் இப்பொழுது எழுந்தருளி இருக்கிற இடம் என்று அந்த சாலக்கிராமத்தையும் ஆழ்வார் போற்றுகின்றார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய சாலக்கிராம அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.